இப்போ நீங்கள் சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா 12ல் சனி இருக்கிறார் அப்படின்னா முதல்ல குடும்பஸ்தானம் பார்ப்பார். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம கல்யாணத்துக்கு முதல் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா 2, 7, 11 ஆண்களுக்கு. பெண்களுக்கு 2, 7, 8, 11. ஏன் 8னா ஆண்களுக்கு வந்து 8ஆம் இடம்ன்றது மாரகஸ்தானம்னு சொல்லுவாங்க, உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறது. பெண்களுக்கு அது மாங்கல்யஸ்தானம். அப்போது ஆண்களுக்கு 2, 7, 11 சனி பார்க்கக்கூடாது, சனி இருக்கக்கூடாது. அதே மாதிரி பெண்களுக்கு 2, 7, 8, 11 சனி இருக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்போ இந்த லக்னங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி 2, 7, 8, 11 பெண்கள் ஜாதகத்தில் சனி இருக்குதோ பார்க்குதோ, சனியோட என்ன கிரகம் சேர்ந்துருக்குதோ, இதெல்லாம் வச்சு தான் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கல்யாணம் டிலே ஆகிறது. ஒன்று. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இவங்களுக்கு மட்டும்தான் டிலேவான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2000க்கு பிறகு பிறந்தவங்களை கூட எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த புணர்ப்பு தோஷம்னு ஒன்று இருக்குது. நம்ம பிறந்த கால ஜாதகங்களே 2K கிட்ஸ் எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுறது இல்லை. அதுலேயும் சில பேர் இன்னும் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே 21, 22 கல்யாணம் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். அப்போது இந்த புணர்ப்பு தோஷம்ன்றது சனி பகவானுடைய சந்திர பகவானுடைய சேர்க்கையோ பார்வையோ, சனி சந்திரன் சேர்க்கை பார்வை அந்த கிரகத்தோடைய நட்சத்திரத்தில் சனியோடைய நட்சத்திரத்தில் சந்திரன் நின்னாலும், சந்திரன் நட்சத்திரத்தில் சனி நின்னாலும் இதுக்கு பேர் வந்து புணர்ப்பு